வணக்கம். இது ஈரோப் தமிழின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் இருக்கும் நான் நோமிகா சாந்தகுமார். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னராக முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டை கட்டியெழுப்ப அனைவரையும் அழைக்கின்றேன். அனுரவின் புதுவருட வாழ்த்துச் செய்தி. அடியோடு தகர்த்தப்பட்ட டக்ளஸின் அதிகார கோட்டை. தமிழரசு கட்சிக்கு ஸ்ரீதரனின் சவுக்கடி. புத்தாண்டை முன்னிட்டு நல்லூரில் தீபமேற்றி சிறப்பு வழிபாடு முன்னெடுப்பு. சிஐடி விசாரணை வலயத்தில் டக்ளஸ் அரச தரப்பால் கசிந்த தகவல். தையிட்டி அடக்குமுறைக்கு எதிராக லண்டனில் மாபெரும் போராட்டம் முன்னெடுப்பு. இதை தொடர்பான விரிவான செய்திகள். மிகப்பெரிய மறுசீரமைப்பு செயல்முறையையும் மீள கட்டியெழுப்பும் பாரிய பணியையும் தோல்மேல் சுமந்த நாடென்ற வகையில் நாம் 2026 ஆண்டு புத்தாண்டில் கால் பதிக்கின்றோம் என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். பல்வேறு சவால்களுக்கு மத்தியிலும் கடந்த 2025 ஆண்டு தேசிய அபிலாஷைகளை அடிப்படையாக கொண்டு நிலையான அபிவிருத்திக்காக அடித்தளமிடப்பட்ட ஆண்டாக அமைந்தது என அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். இந்த நிலையில் ஜனாதிபதி வெளியிட்டுள்ள புத்தாண்டு வாழ்த்துச் செய்தியில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி வெளியிட்ட புத்தாண்டு வாழ்த்து செய்தியில் இந்த விடயங்களை குறிப்பிட்டுள்ளார். இந்த செய்தியில் 1977 ஆண்டுக்கு பிறகு மிக குறைந்த அளவு வரவு செலவு திட்ட பற்றாக்குறையை பதிவு செய்தல், 2007 ஆண்டுக்கு பிறகு நாட்டின் கூடுதலான அரசு வருவாயை ஈட்டுதல், வரலாற்றில் முதல் முறையாக முதன்மை கணக்கு மிகையை பெற்றமை, பொருட்கள் மற்றும் சேவைகளின் ஏற்றுமதி வருவாயை சுமார் 17 பில்லியன் டாலர்களாக அதிகரித்தமை, நமது நாட்டு வரலாற்றில் அரசு வருவாய் இலக்குகளை விஞ்சும் ஒரே ஆண்டாக 2025 ஆண்டை மாற்றியமை மற்றும் அண்மை காலத்தில் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் நாட்டிற்கு வருகை தந்த வருடமாக பதிவானமை போன்றன 2025 ஆண்டில் அடையப்பட்ட குறிப்பிடத்தக்க பொருளாதார சாதனைகளாகும். மலர்ந்த 2026 ஆண்டு புத்தாண்டு உங்கள் அனைவரினதும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வெற்றிகரமான புத்தாண்டாக அமைய வாழ்த்துகின்றேன் என ஜனாதிபதி தனது புத்தாண்டு வாழ்த்து செய்தியில் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை அழைத்து புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். அதன்போது சஜித் பிரேமதாசவும் தனது வாழ்த்துக்களை தெரிவித்ததோடு இனிவரும் காலத்தில் வரவிருக்கும் அரசியல் நிகழ்ச்சிகள் குறித்தும் கலந்துரையாடியுள்ளார். இந்நிலையில் குறித்த வாழ்த்து பரிமாற்றம் புத்தாண்டுக்கான புதிய அரசியல் தொடக்கமாக இருக்கும் என்று அரசியல் விமர்சகர்கள் கூறியுள்ளனர். வடக்கின் அரசியல் களம் இன்று பாரிய திருப்பத்தை சந்தித்திருக்கின்றது. முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கைது செய்யப்பட்டிருக்கும் சூழலில் கடந்த காலங்களில் தமிழரசு கட்சி அவரோடு முன்னெடுத்த அரசியல் நகர்வுகள் இப்போது கூர்மையான விவாதத்திற்கு உள்வாங்கப்பட்டுள்ளன. இதர பணிகளுக்காகவும் டக்ளஸ் தரப்பினரால் அழைத்து செல்லப்பட்ட பல இளைஞர்கள் மீண்டும் திரும்பவில்லை. இது தொடர்பில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட எமது பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது, புங்குடுதீவின் பாலங்கிணறுகளில் புதைந்து கிடக்கும் சிதிலங்கள் யாருடையவை என ஸ்ரீதரன் அன்று முன்வைத்த கேள்விகள் இன்று நீதிக்கான கேள்வியை எழுப்பியுள்ளது. அன்று டக்ளஸின் அதிகார பலம் மற்றும் ஆயுத கலாச்சாரத்தின் அடக்குமுறை காரணமாக வாய் திறக்காமல் மௌனம் காத்த மக்கள் இன்று அவரது வீழ்ச்சியையும் கைதையும் கண்டவுடன் தங்களது மௌனத்தை கலைக்க தொடங்கியுள்ளனர். இந்நிலையில் தற்போதைய அரசியல் சூழலில் மாற்றம் என்ற கோஷத்துடன் அதிகாரத்திற்கு வந்திருக்கும் புதிய அரசாங்கம் பாதிக்கப்பட்ட மக்களின் இந்த நீண்டகால நீதிக்கான எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. டக்ளஸ் தேவானந்தாவின் இந்த கைது நடவடிக்கை வரும் கண்துடைப்பாக மட்டுமல்லாது காலக்குற்றங்களையும் ஆராயமாக இருந்தால் மக்களுக்கு அரசின் மீதான நம்பிக்கை என்றும் தகர்க்க முடியாததாக உருவெடுக்கும். இவ்வாறு புதைக்கப்பட்ட உண்மைகள் தோண்டி எடுக்கப்படும் பட்சத்தில் அது பல அரசியல் தலைவர்களின் முகமூடிகளை கிழிப்பதோடு டக்ளஸ் தேவானந்தாவின் அரசியல் வாழ்விற்கு ஒரு முற்றுப்புள்ளியாகவும் அமையக்கூடும் என பலதரப்பட்ட விமர்சனங்கள் அண்மை காலமாக முன்வைக்கப்பட்டு வருகின்றன. வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி கோவில் ஆங்கில புத்தாண்டு பிறந்தபோது தீபங்கள் ஏற்றப்பட்டுள்ளன. 2026 ஆண்டு பிறந்த நேரத்தில் நள்ளிரவு 12 மணிக்கு நல்லூர் கந்தசுவாமி கோவில் தேரடியில் தீபங்கள் ஏற்றப்பட்டு வரவேற்கப்பட்டது. வவுனியா ரம்பைக்குளம் புனித அந்தோனியர் ஆலயத்தின் புதுவருட விசேட ஆராதனை நிகழ்வுகள் இன்று இடம்பெற்றிருந்தன. நள்ளிரவு 12 மணிக்கு ஆலயத்தின் பங்கு தந்தை கிறிஸ்தோபர் அந்தோனிதாஸ் தலிமா தலைமையில் இடம்பெற்ற விசேட ஆராதனையில் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டதோடு விசேட வழிபாடுகளும் இடம்பெற்றிருந்தது. இதன்போது நூற்றுக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு வழிபாடுகளில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா விவகாரம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என அரசாங்கம் அறிவித்துள்ளது.
அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் மாநாட்டில் டக்ளஸ் தேவானந்தா கைது விவகாரம் தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்வியொன்றுக்கு பதிலளிக்கையிலேயே அமைச்சர் நலிந்த ஜேதிச மேற்கண்டவாறு கூறினார். அவர் மேலும் தெரிவிக்கையில், குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் ஆட்கொலை விசாரணை பிரிவாலேயே துப்பாக்கி தொடர்பில் விசாரணை நடத்தப்படுகின்றது. டக்ளஸ் தேவானந்தாவுக்கு 2000 காலப்பகுதியில் T56 ரக துப்பாக்கிகள் 13 மற்றும் 6 பிஸ்டல்கள் வழங்கப்பட்டுள்ளன. இது தொடர்பில் மேலதிக விசாரணைகள் இடம்பெறுகின்றன என்று மட்டுமே என்னால் குறிப்பிட முடியும். கம்பஹா நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டு அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இதேவேளை ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி செய்த கொலைகள், கடத்தல்கள், கப்பம், ஊழல் தொடர்பிலும் அம்பலத்துக்கு வரும் என்றும் அதை நீதித்துறை செய்யும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. பிரித்தானியாவில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படவுள்ளது. தையிட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள விகாரையை அகற்றக் கோரி இடம்பெற்ற அமைதி போராட்டத்தில் ஈடுபட்ட வேலன் சுவாமி உள்ளிட்ட 5 மீது போலீசார் நடத்திய தாக்குதலை கண்டித்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளது. இதன் அடிப்படையில் தாயகத்தில் எதிர்வரும் சனிக்கிழமை நடைபெறவிருக்கும் போராட்டத்திற்கு வலுச்சேர்க்கும் வகையில் அதே நாளில் லண்டனில் குறித்த போராட்டம் இடம்பெறவுள்ளது. இந்நிலையில் பிரித்தானிய பிரதமர் அலுவலகத்தின் முன்பாக வரும் 3ஆம் திகதி மதியம் 2 மணி முதல் மாலை 4 மணி வரை போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. இதனுடன் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ளும் அனைவரின் கையெழுத்துக்களுடன் கூடிய மகஜர் ஒன்று ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் அனைத்து வெளிநாட்டு தூதரகங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட உள்ளதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். எமது நில ஆக்கிரமிப்புக்கு எதிராகவும் உரிமை குரலை நசுக்கும் அடக்குமுறைக்கு எதிராகவும் புலம்பெயர் தமிழர்கள் ஓரணியில் திரண்டு நீதி கோர வேண்டும் என இந்த போராட்டத்திற்காக அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தற்போதைய அரசாங்கத்தின் 6 அமைச்சர்களின் சொத்துக்கள் தொடர்பாக பெறப்பட்ட முறைப்பாடு தொடர்பில் நேற்று தினம் 3 மணி நேரத்திற்கு மேலதிகமாக லஞ்ச ஒழிப்பு ஆணையம் முறைப்பாடாளர்களிடம் வாக்குமூலம் பெற்றது. ஊழல் மற்றும் கழிவுகளுக்கு எதிரான குடிமை சக்தி அமைப்பின் தலைவர் ஜமுனி கமந்த துஷாரா தற்போதைய அரசாங்கத்தின் 5 அமைச்சரவை அமைச்சர்களும் ஒரு பிரதி அமைச்சரும் எவ்வாறு சொத்துக்களை ஈட்டினார்கள் என்பது குறித்து விசாரணை நடத்த கோரி தாக்கல் செய்த முறைப்பாடு தொடர்பாக வாக்குமூலங்கள் பெறப்பட்டுள்ளன. அமைச்சரவை அமைச்சர்களான பிமல் ரத்நாயக்க, வசந்த சமரசிங்க, குமார் ஜெயக்கொடி, சுனில் ஹந்துனிதி, நலிந்த ஜேதிச மற்றும் பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல ஆகியோரின் வருமானத்திற்கு அதிகமாக சொத்துக்கள் பெறப்பட்டது குறித்து விசாரணை நடத்துமாறு லஞ்ச ஒழிப்பு ஆணையத்திடம் முறைப்பாடு அளிக்கப்பட்டது. முறைப்பாடு தொடர்பான அழைப்பாணைக்கு பதிலளிக்கும் விதமாக நேற்று லஞ்ச ஒழிப்பு ஆணையத்தில் வாக்குமூலம் அளித்த பின்னர் ஜமுனி கமந்த துஷாரா கொழும்பு ஊடகம் ஒன்றிடம் கூறியதாவது, இந்த முறைப்பாடு குறித்து லஞ்ச ஒழிப்பு ஆணையம் சுயாதீன விசாரணை நடத்தும் என்று நான் நம்புகின்றேன். இந்த அமைச்சர்களிடமிருந்தும் இது தொடர்பாக வாக்குமூலங்கள் எடுக்கப்படும் என்று நான் நம்புகின்றேன். அமைச்சர்களின் சொத்துக்கள் தொடர்பாக முன்னர் வெளியிடப்பட்ட அறிக்கைகள் மீதான பொதுமக்களின் நம்பிக்கையை சேதப்படுத்தாமல் செயல்படுவது அவர்களின் கடமையாகும். ஊழல் தடுப்பு சட்டத்தின்படி சொத்துக்கள் எவ்வாறு பெறப்பட்டன, அவர்கள் கூறிய தகவல்கள் உண்மையா, எதிர்காலத்தில் அவர்கள் தங்கள் சொத்துக்களை மோசடியாக காட்டி மேலும் முறைகேடான லாபம் ஈட்ட தூண்டப்படுவார்களா என்பதில் சந்தேகம் உள்ளது என்றார். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக ஊடுருவுபவர்கள் மீது கிரிமினல் அபராதம் விதிக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை அமெரிக்க தூதரகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் டொனால்டு டிரம்ப் ஜனாதிபதியாக பதவியேற்ற பிறகு சட்டவிரோதமாக குடியேறியவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுத்து வருகின்றார். இதனையடுத்து அவ்வாறு வந்தவர்கள் நாடு கடத்தப்படுகின்றனர். இந்நிலையில் தாமாக முன்வந்து வெளியேறுபவர்களுக்கு பணம் வழங்கப்படும் என அறிவித்திருந்தார். அத்தோடு H-1B விசா பெறுவதற்கான விதிகளை கடுமையாக்கப்பட்டுள்ளன. இதற்கான கட்டணம் பல மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் விசா பெறுவதற்கான நேர்முக தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. இதனால் இந்தியர்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் டெல்லியில் உள்ள அமெரிக்க தூதரகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. குறித்த அறிக்கையில், அமெரிக்க சட்டத்தை மீறினால் மிக கடுமையான கிரிமினல் அபராதத்துடன் தண்டிக்கப்படுவீர்கள். சட்டவிரோதமாக அமெரிக்காவுக்குள் வருவதை தடுக்கவும், நாட்டின் எல்லை மற்றும் குடிமக்களை பாதுகாக்கவும் ட்ரம்ப் நிர்வாகம் உறுதி பூண்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் போரில் ரஷ்யா வெற்றி பெறும் என ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், உங்கள் பூர்வீக நிலத்திற்காகவும் உண்மைக்காகவும் நீதிக்காகவும் போராடும் பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், உங்கள் பூர்வீக நிலத்திற்காகவும் உண்மைக்காகவும் நீதிக்காகவும் போராடும் பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கொண்டுள்ளீர்கள். இந்த புத்தாண்டு இரவில் ரஷ்யா முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் உங்களோடு இருப்பதாக நான் உங்களுக்கு உறுதியளிக்கின்றேன். உக்ரைன் போரில் ரஷ்யா வெற்றி பெறும். புத்தாண்டில் நமது அனைத்து வீரர்கள் மற்றும் தளபதிகளுக்கும் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாங்கள் உங்களை நம்புகின்றோம். ரஷ்யாவின் மீதான உண்மையான தன்னலமற்ற மற்றும் அர்ப்பணிப்புள்ள அன்பினால் ரஷ்யர்கள் ஒன்றுபட்டுள்ளார்கள் என அவர் தெரிவித்துள்ளார். போரிஸ் எல்ட்சின் பதவி விலகிய பின்னர் 1999 புத்தாண்டுக்கு முன்னதாக புட்டின் ரஷ்ய ஜனாதிபதியாக பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார். இந்நிலையில் இன்று புட்டின் ஆட்சிக்கு வந்து 26வது ஆண்டு நிறைவு பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
நாட்டை கட்டியெழுப்ப அனைவரையும் அழைக்கின்றேன். அனுரவின் புதுவருட வாழ்த்துச் செய்தி. அடியோடு தகர்த்தப்பட்ட டக்ளஸின் அதிகார கோட்டை. தமிழரசு கட்சிக்கு ஸ்ரீதரனின் சவுக்கடி. புத்தாண்டை முன்னிட்டு நல்லூரில் தீபமேற்றி சிறப்பு வழிபாடு முன்னெடுப்பு. சிஐடி விசாரணை வலயத்தில் டக்ளஸ் அரச தரப்பால் கசிந்த தகவல். தையிட்டி அடக்குமுறைக்கு எதிராக லண்டனில் மாபெரும் போராட்டம் முன்னெடுப்பு. இத்துடன் யூரோப் தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.